வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கோட்டாக் மஹிந்திரா பேங்க்ல ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் நம்ம வந்து பிரான்ச்சை விசிட் பண்ணாம நம்ம வீட்ல இருந்தபடியே எப்படி 2 நிமிஷத்துல ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றது, இதுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன, இதை பத்தின எல்லா டீடைலையும் தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான பேங்கிங் ரிலேட்டடான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த ஒரு கோட்டாக் 811 கிளாசிக் அக்கௌண்ட்டை பொறுத்த வரையிலும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு நார்மல் பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு டிரான்சாக்ஷன் உங்களால பண்ண முடியுமோ அது மாதிரி இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்லயும் உங்களால டிரான்சாக்ஷன் வந்து பண்ண முடியும். இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி நீங்க அதிகமா டிரான்சாக்ஷன் வந்து பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து ஆஃபர் வந்து பண்றாங்க. பர்சனல் லோன் ஆஃபர் வந்து பண்றாங்க. ஷார்ட் டைம் பர்சனல் லோன் ஆஃபர் வந்து பண்றாங்க. ஏடிஎம் கார்டு இஎம்ஐ அப்படின்னு ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அந்த ஏடிஎம் கார்டு இஎம்ஐ அப்படிங்கிற ஃபியூச்சரும் இதுல வந்து கொடுக்குறாங்க. இது எல்லா ஆஃபருமே நான் வந்து வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கோட்டாக் பேங்க்ல மட்டும் 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு வந்து வாங்கியிருக்கேன். 3 கிரெடிட் கார்டுமே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை மோர் தென் 5 இயர்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் அடிஷனல் சார்ஜஸும் அப்படி நமக்கு பிடிக்க மாட்டாங்க. ஏடிஎம் கார்டு மட்டும் நம்ம வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அக்கௌண்ட்டை எப்படி நம்ம 2 நிமிஷத்துல ஓபன் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓபன் ஆகும். ஸோ நான் இது வரைக்கும் யூஸ் பண்ற ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ல பெஸ்ட்னா பாத்தீங்கன்னா அது வந்து கோட்டாக் பேங்க் மட்டும் தான். நான் என்னென்ன ஜீரோ பேலன்ஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோட்டாக் பேங்க், அப்புறம் ஐசிஐசிஐ பேங்கோட ஜீரோ பேலன்ஸ் யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து ஃபெடரல் பேங்க்ல வந்து ஜீரோ பேலன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க், ஜியோ பேமெண்ட் பேங்க், ஏர்டெல் பேமெண்ட் பேங்க், அதுவும் டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தான். ஈக்விட்டாஸ் ஃபின்கேர் பேங்க்ல யூஸ் பண்ணேன். ஏயு பேங்க்ல டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்றேன். இப்போ கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் அதிகமா யூஸ் பண்றது, அதிகமா டிரான்சாக்ஷன் பண்ற அக்கௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கோட்டாக் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் தான். ஐசிஐசிஐ பேங்க்ல இது வரைக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபர் கூட தந்தது கிடையாது. கிரெடிட் கார்டா இருந்தாலும் சரி, லோனா இருந்தாலும் சரி, இல்ல வந்து பே லேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு ஆஃபரும் எனக்கு ஐசிஐசிஐ பேங்க்ல கூட கிடைச்சது கிடையாது. ஆனா கோட்டாக் மஹிந்திரா பேங்க்ல மட்டும்தான் லோனு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இஎம்ஐ இது மாதிரி எல்லா ஆஃபருமே எனக்கு வந்து கிடைச்சிருக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் இதை தான் ரெஃபர் பண்ணுவேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இது மாதிரி யூஸ் பண்ணி இதுல கிரெடிட் கார்டு வந்து வாங்கியிருக்காரு. அந்த அளவுக்கு வர்த்தபிளான ஒரு ஒன் ஆஃப் த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், இது வந்து உங்களோட ஆதார் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு. இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணக்கூடிய பின்கோடு ஓரளவு சிட்டிகளை இருந்தா மட்டும் தான் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். நீங்க ரொம்பவே ரூரலான ஏரியா, அதாவது வில்லேஜ் ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா ஓபன் ஆகாது. ஏன்னா அங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் வந்து வீட்டுக்கு வந்து அந்த கேஒசி பண்ண வரமாட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ரூரல் ஏரியாவில் இருந்தீங்கன்னா கிடைக்காது. ஓரளவு சிட்டிகள்ல இல்ல வந்துட்டு நீங்க ஒர்க் பண்றதுக்காக சென்னை, மதுரை, திருச்சி இந்த மாதிரியான ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் வந்து தாராளமா ஓபன் ஆகும். ஸோ இந்த டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு ஓபன் அக்கௌண்ட் வந்து கொடுங்க. இப்போ எனக்கான டீடைல் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு ஓப்பன் அக்கௌண்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி உங்களோட இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பரையும் ஆதார் கார்டு நம்பரையும் என்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்த 2 என்டர் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் டு வெரிஃபை வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கான டீடைலை ஃபில் பண்ணிட்டு வெரிஃபை கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு ஓடிபி என்டர் பண்ணதுமே நம்மளோட ஆதார் கார்டு டீடைல் ஃபெச் ஆகி இங்க வந்து உங்களோட டேட்டாஸ் எல்லாமே இங்க வந்து ஷோ ஆகும். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டீடைல் ஃபில் ஆயிருக்காது. அதை வந்து நீங்க ஃபில் பண்ணணும். அது என்னலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட ஃபாதர்ஸ் நேம் உங்களோட பேன் கார்டுல எப்படி இருக்கோ அப்படி என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஆக்குபேஷன் டீடைல், நீங்க சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாய், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மந்த்லி இன்கம் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல நீங்க சேலரினா சேலரியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் எம்ப்ளாய்னா பிசினஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது கீழே வந்து பாத்தீங்கன்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்க மேரிடா இல்ல அன்மேரிடா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட மதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. அதை இங்க என்டர் பண்ணிட்டு அதே நேம கீழே ரீஎன்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இப்போ ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த அட்ரஸ் தான் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டுல அவங்களோட நேட்டிவ் அட்ரஸ் இருக்கும். ஆனா அவங்க ஒர்க் பண்றது மெயின் சிட்டிகள்ல இருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பாக்ஸ் ஃபில்லிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து உங்களோட கரண்ட் அட்ரஸை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த
வெல்கம் கிட் எல்லாமே சென்ட் பண்ணி வச்சிருவாங்க. நீங்க ஏடிஎம் கார்டு ஆர்டர் பண்ணாலும் சரி, செக் புக் ஆர்டர் பண்ணாலும் சரி, இந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு டெலிவரி வந்து பண்ணிடுவாங்க. இன்கேஸ் உங்களோட ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸும் உங்களோட கரண்ட் அட்ரஸும் சேமா இருந்ததுன்னா இதை வந்து ஓபன் பண்ணி விட்டுருங்க. இதை ஆன் பண்ணி விட்டீங்கன்னா மேல உள்ள அட்ரஸ் அப்படியே கீழே வந்து என்டர் ஆயிரும். ஸோ அது என்டர் ஆனதுமே வந்து ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு நாமினி வந்து வேணுமான்னு கேட்டிருப்பாங்க. நாமினி வேணும் அப்படின்னா நாமினியோட நேம், அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அதை என்டர் பண்ணிட்டு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அவங்களோட ஆதார் பேன்ல இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிட்டு அதுக்கு கீழே அவங்களோட அட்ரஸை வந்து ஃபில் பண்ணணும். அவங்களோட அட்ரஸும் உங்களோட அட்ரஸும் சேமா இருந்ததுன்னா இதை ஆன் பண்ணி விடுங்க. உங்க அட்ரஸ் கீழே அப்படியே பேஸ்ட் ஆயிரும். இன்கேஸ் அவங்களோட அட்ரஸ் வேற அப்படின்னா இங்க வந்து மேனுவலா ஃபில் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த நாமினி வந்து தேவை இல்லை அப்படின்னா ஸ்கிப்னு மேல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஸ்கிப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் ஆப் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லா டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் டிக் பண்ணா மட்டும் தான் அடுத்த ஸ்டேஜ் வந்து போகும். டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான அந்த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் டைப் வந்து செலக்ட் பண்ணணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 811 சூப்பர் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணக்கூடாது. இது என்ன அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேலரி அக்கௌண்ட். மந்த்லி இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இனிஷியல் டெபாசிட் வந்து 5000 ரூபாய் நீங்க டெபாசிட் வந்து பண்ணணும். அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி மந்த் குறைஞ்சபட்சம் 5000 ரூபாய்க்கு மேல டெபாசிட் வந்து பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்போ சேலரி பர்சன் ஆயிருந்தா மாசம் உங்களுக்கு சேலரி வரும். அப்போ அந்த அமௌண்ட் இதுல டெபாசிட்டட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க இந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு சேலரி மாசம் இந்த அக்கௌண்ட்ல தான் நான் வந்து டெபாசிட் வந்து பண்ண போறேன் அப்படிங்கிறவங்க இதை சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தான் வேணும் அப்படிங்கிறவங்க இதை சூஸ் பண்ணாதீங்க. இது வந்து ஜீரோ பேலன்ஸ் தான், ஆனா மந்த்லி 5000 ரூபாய் டெபாசிட் வந்து பண்ணணும். இனிஷியல் டெபாசிட்டும் 5000 ரூபாய் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரைட் சைடு டு லெஃப்ட் சைடு ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 811 கிளாசிக் அக்கௌண்ட் ஓபன் ஆகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரியல் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மந்த்லி எதுவுமே நீங்க டெபாசிட் வந்து பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. இனிஷியல் ஃபண்ட் மட்டும் வெறும் 1000 ரூபாய் நீங்க வந்து பே பண்ணா போதும். ஆரம்பத்துல இந்த அக்கௌண்ட்ல வந்து ஜீரோவா தான் வந்து கொடுத்திருந்தாங்க. இனிஷியல் டெபாசிட் வந்து கிடையாது. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபீஸ் டெபாசிட் வந்து பண்ண சொல்றாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ற அக்கௌண்ட் இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து சொல்லுவேன். சோ இந்த ஒரு அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் நீங்க டெபாசிட் வந்து பண்ணக்கூடிய இந்த ஒரு இனிஷியல் ஃபண்ட் அமௌண்ட்டை இந்த அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணி முடிச்சதுமே வேற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். கூகுள் பே, போன்பே, பேடிஎம் இது மாதிரி எல்லா அப்ளிகேஷன்லயும் இந்த ஒரு அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி உங்களோட பேலன்ஸை இமீடியட்டாவே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலமா கூட நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். அதனால இந்த காசு வந்து லாக் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி நீங்க பயப்படணும் அவசியம் கிடையாது. ஃபுல் கேஒய்சி பண்ணல அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை தான் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ கீழே கொடுத்துருக்க செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ நம்மளுக்கான 1000 ரூபீஸை வந்து டெபாசிட் வந்து பண்ணணும். நான் டெபாசிட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான 1000 ரூபீஸை டெபாசிட் வந்து பண்ணிட்டேன். அது டெபாசிட் வந்து பண்ணதுமே உங்களோட ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு இந்த மாதிரி மெயில் வந்து அனுப்புவாங்க. அது மூலமா நீங்க கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பேஜ் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை லாகின் பண்றதுக்கான எம்பி நம்பரை கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த எம்பி நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 6 டிஜிட்ல தான் வந்து கிரியேட் பண்ணணும். ஒரு 6 டிஜிட் நம்பரை என்டர் பண்ணிட்டு அதே 6 டிஜிட் நம்பரை கீழே ரீஎன்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் எம்பின் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ எனக்கான எம்பி நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து கன்ஃபார்ம் எம்பின் வந்து கொடுக்குறேன். இந்த எம்பின் வந்து என்டர் பண்ணும்போது 1 2 3 4 அப்படின்னு என்டர் பண்ணாதீங்க. அதே மாதிரி 000 போடாதீங்க. ஒரே நம்பரை ரிப்பீட்டடா வந்து போடாதீங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டான நம்பரை போட்டு லாகின் வந்து பண்ற மாதிரி பாருங்க. அதான் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான அக்கௌண்ட் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான பேங்க் அக்கௌண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஓபன் ஆயிருச்சு. இதுல நம்மளோட சிஆர் நம்பர், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, யூபிஐ ஐடி, நம்ம இனிஷியல் ஃபண்டிங் எவ்வளவு பண்ணோம் இதை பத்தின எல்லா டீடைலும் இங்க வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிடுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மினிமம் கேஒய்சி வந்து பண்ணிட்டோம். இந்த ஒரு மினிமம் கேஒய்சியை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ண முடியும். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேல டெபாசிட்டட் டிரான்ஸ்ஃபர் எதுவுமே வந்து பண்ண முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினி கேஒய்சி அக்கௌண்ட் தான். இப்போ வந்து இதை ஃபுல் கேஒய்சி வந்து பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட் கேஒய்சி அப்படிங்கறத கிளிக் பண்ணி ஃபுல் கேஒய்சி அதாவது வீடியோ கேஒய்சி பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து above lakhல கூட நீங்க டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அப்பதான் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் கேஒய்சி அப்படிங்கறத கிளிக் பண்ணதுமே அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓபன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் வீடியோ கேஒய்சி அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கேஒய்சி வந்து பண்றதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு, ஒரு ஒயிட் பேப்பர் பேனா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெளிச்சமான இடம், நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் ஃபாஸ்டா இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன்ல இருந்து இந்த ஒரு வீடியோ கேஒய்சி வந்து பண்ணி முடிச்சிருங்க. இதை வந்து பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபுல் கேஒய்சி வந்து அப்டேட்டட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதிகமான டிரான்சாக்ஷன் நீங்க இதுல வந்து பண்ணும்போது உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஆஃபர், லோன் ஆஃபர், அப்புறம் கார் லோன் ஆஃபர், ஹோம் லோன் ஆஃபர், இது மாதிரி நிறைய ஆஃபர் வந்து இதுல வந்து பண்றாங்க. ஸோ இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை பொறுத்த வரையிலையும்
வீடியோ கேவிசி வந்து பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான், ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. இங்கிலீஷில் தான் வந்து பேசுவாங்க. ஜஸ்ட் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அவங்களோட ஆக்குபேஷன் டீடைல் என்ன, அவங்களோட அட்ரஸ் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க, அவங்களோட ஃபாதர்ஸ் நேம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் போட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் கார்டை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. இவ்வளோ தான். இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். நீங்கள் ஒருவேளை வீடியோ கேவிசி வந்து பண்ணலை, இந்த கண்டிஷனோட நான் விட்டுட்டேன் அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களோட வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் வந்து வருவாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட பண்ணி முடிச்சுட்டு நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கால் வரும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த அட்ரஸ்க்கு வரணும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க அட்ரஸ் மட்டும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்ல வந்து வருவாங்க. அந்த டைம்ல நீங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பிசிக்கல் கேவிசி வந்து பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் கேவிசி கம்ப்ளீட்டட் ஆயிரும். இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஆக்சஸ் வந்து கிடைச்சிடும். அதுக்கப்புறமா நீங்க கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம், லோனுக்கு அப்ளை பண்ணலாம். எல்லா விதமான ஆப்ஷனும் உங்களுக்கு இதுல அவைலபிளா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒர்த்தபுளான அக்கௌண்ட், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க.